ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக ஒரு இன்ஃபினிக்ஸ் மொபைல் வாங்கின உடனே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மொபைலை வாங்கி ஆன் பண்ணி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் போவோம். அதில் நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கும் நாம் ஆமான்னு சொல்லி தான் உள்ள போகிறோம். அதனால ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிசேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதெல்லாம் ஆன் பண்ணி இருக்கணும் எதெல்லாம் ஆன் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ரீசெண்டா இன்ஃபினிக்ஸ் நோட் 50s 5G Plus மொபைல் நான் வாங்கியிருக்கேன். இந்த மொபைல்ல சிம்மை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்றேன். மொபைல ஆன் பண்ண உடனே ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் இந்தியால செலக்ட் ஆயிருக்கும் டிஃபால்ட்டா. அதுக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வைஃபையை கனெக்ட் பண்ண சொல்லி கேக்குது. நான் கீழே இருக்கிற ஸ்கிப்ங்கிறத கொடுத்துக்கங்க. நம்ம அப்புறமேல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பிரைவசி பாலிசி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே ஜாயின் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. அதை எனேபிள் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஜாயின் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழேயே சொல்லியிருக்குது பாருங்க, கலெக்ட் த யூசேஜ் டேட்டா. நீங்க என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கு கீழே இருக்கிற ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரீட் டு த அபோவ் டேர்ம்ஸ்ங்கிறத எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் ஜாயின் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணட்டுமா, டிஸ்அக்ரி அக்ரின்னு கேட்குது. இதில் டிஸ்அக்ரி தான் நீங்கள் கொடுக்கணும். டிஸ்அக்ரியை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மொபைல் ப்ரொடெக்ஷன் கேட்குது. ஸோ தட் நம்ம அப்புறமேல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கிப்புங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்தது லொக்கேஷனை வந்து எப்பவுமே ஆன் பண்ணி வச்சிருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ லொக்கேஷன் ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வாங்க. அலோ ஸ்கேனிங் வந்து எப்பவுமே ஆஃபில் தான் இருக்கணும். ஆஃப் பண்ணிக்கங்க. அடுத்தது அது கீழே இருக்கிற சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா வந்து ஆன்ல இருக்கும். அதை ஆஃப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற அக்செப்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலுக்கு உண்டான ஒரு லாகின் கேட்குது. ஸோ இது நீங்கள் லாகின் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இன்ஃபினிக்ஸோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் அதை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே போகும்பொழுது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் மறுபடியும் இன்ஃபினிக்ஸ் மொபைலுக்குள்ளேயே போகும். அதனால நீங்கள் சேஃபாக வச்சுக்க முடியும்னா இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ஸ்கிப்பை கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஸ்கிப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மொபைல் க்ளோன் பண்ணணும்னு கேட்குது. நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. மொபைல் க்ளோனிங்னா வேற ஒரு மொபைல் இருக்கிறது இதுல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் மொபைல் க்ளோனிங். நம்ம அதை பண்ணல. ஸோ ஸ்கிப்பை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல செஸ்டர் வேணுமா பட்டன்ஸ் வேணுமா, கீழே இருக்கிற அந்த 3 பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ரீசெண்ட், ஹோம் அண்ட் பேக் பட்டன், அது வேணுமா இல்ல செஸ்டர் வேணுமான்னு கேட்குது. நான் பட்டன்கிறத சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாட்டம்ல இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல் ஹோம் ஸ்கிரீனுக்கு உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்த உடனே ஸோ ப்ளோட்வேர் ஏதாவது இருக்கா, அதாவது ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற மாதிரி. இது எல்லாமே கொடுத்த பின்னால ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய ஒய்ஃபை இல்லைன்னா மொபைல் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நேராக மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மை ஃபோன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க செக் ஃபார் அப்டேட் இருக்கு. அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது அப்டேட் வந்திருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதை முடிச்சதுக்கு பின்னால நெக்ஸ்ட் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது கான்டாக்ட் எதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி உங்களுடைய கான்டாக்டை சிங்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வலா பண்றது வாட்ஸ்அப் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட்ல தான் நம்ம புதுசாக வாங்கின இன்ஃபினிக்ஸ் மொபைலுக்குள்ள என்டர் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.